இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் வந்து டெக் ப்ளூமர்ஸ். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி உங்களுக்கு எவ்வளோப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை சொல்லுங்கள். நீங்கள் இருக்கீங்கள, டெக்னாலஜியில் உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த போர்டே ஒரு டெக்னாலஜி தான், கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு வந்து எதில் எழுதுவோம்? சாக் பீஸில் எழுதுவோம். இப்படி ரப் பண்ண உடனே தலை ட்ரெஸ்ஸு எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்? சாக் இருக்கும், அந்த டஸ்ட் இருக்கும், கரெக்டாக? ஆனால் இப்போ அதே மாதிரி இப்போது நம்ம இது எழுதுகிறோம், ப்ரீவியஸாக எழுதுனதும் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஒன்ஸ் அதை ரப் பண்ணிட்டோன்னா டெக்னாலஜியானது போயிடுது. இதெல்லாம் நம்மளுக்கு ஓகேவா. ஆனால் இப்போது டிசபிலிட்டியோடு இருப்பாங்கல்ல, டிசேபிள்டு பர்சன், இப்போ நார்மல் லைஃப் வாழறவங்களுக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் ஒரு டிசேபிள்டாக இருக்கவங்களுக்கு வந்து அது இருந்தால் தான் அவங்களால இயங்கவே முடியும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது சொல்கிறது தான் இந்த டெக் ப்ளூமர்ஸ். இதில் 2 பர்சன் பற்றி படிப்போம். This lesson talks about the use of technology by a normal person and empowering the disabled to do their day-to-day chores of life, to travel, to communicate, to learn, to do business and to live in comfort. ஸோ இது வந்து டே டு டே லைஃபே. இப்போது நம்மளாம் ஸ்டேர் கேஸ் ஏறுறோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எஸ்கலேட்டரோ ஸ்டேர் கேஸோ நம்ம ஏறுறோன்னு வைங்களேன், நம்ம நார்மலாக ஏறிடுவோம். ஆனால் ஒரு டிசேபிள்டால் ஏற முடியுமா? ஏற முடியாது. அப்போ அவங்களுக்கு டே டு டே லைஃப்க்கே எதனா தேவைப்படுது. அதான் சொல்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அப்புறமா லேர்ன் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ், அவங்க கம்ஃபர்ட்டில் வாழறதுக்கே தேவைப்படுறது டெக்னாலஜி. அலிஷா அண்ட் டேவிட்ஸ் லைஃப் ஹாஸ் சேஞ்ச்டு வித் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. இவங்க தான் அந்த 2 பேர், அலிஷா அண்ட் டேவிட். டெக்னாலஜி இம்பேக்ட்ஸ் த என்விரான்மெண்ட், பீப்புள் அண்ட் த சொசைட்டி ஆஸ் அ ஹோல். The way we use technology determines if it impacts or positive to the society or negative. ஸோ நம்ம எந்த வகையில் யூஸ் பண்ணுறோம்? இப்போ டெக்னாலஜி சின்ன பசங்க உட்காந்து ஃபுல் டே ரீல்ஸ் பார்த்து இல்லை வேறு எதனா பண்ணிகிட்டு இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக நெகட்டிவ் தானே அது. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நல்லாயிருக்கும். Have you ever thought that your refrigerator can order stuff on its own? இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் பால் வைக்கிறோம், வேறு நல்லா வைப்பீங்க ஃப்ரிட்ஜில்? பால், வெஜிடபிள்ஸு, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? ஐஸ்கிரீமு, சாக்லேட்ஸு, என்னென்னமோ வைப்போம்ல, இப்போ அதெல்லாம் இருக்குது. அது தீர்ந்துருச்சு. அப்போ ஃப்ரிட்ஜே வந்து ஓகே பால் தீர்ந்துருச்சுன்னு அதுவே ப்ரொடியூஸ் பண்ணுமா பாலை? அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போய் வாங்குறோம்ல, அப்படி இல்லாமல் well, anything which is below a predefined limit or below certain threshold can be self ordered by the appliance. இப்போ for example, இப்போ RO வாட்டர் இருக்குது, வாட்டர் வந்து RO வேண்டாம், வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ வீட்டில் வந்து அரிசி தீர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அரிசி காலி, ஒரு ஸ்டோர் ரூமில் பாதி தான் இருக்குது அப்படின்னா மறுபடியும் அது ரீஸ்டாக் அதுவே பண்ணிக்குதான். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதோட ப்ரீடிஃபைன்டு லிமிட்டில் இல்லை, அதுவும் கீழே இருக்குன்னா அதுவே செல்ஃப் ஆர்டர் பண்ணிக்குது அதோட அப்ளையன்ஸ். யுவர் ரெஃப்ரிஜிரேட்டர் கேன் டைரக்ட்லி லிங்க் டு இ-காமர்ஸ் சைட் அண்ட் ஆர்டர் ஃபார் மில்க் இஃப் இட் இஸ் அபவுட் டு பி எக்ஸாஸ்டட். ஃப்ரிட்ஜே வந்து இ-காமர்ஸ் சைட்டுக்கு போயிட்டு பாலை வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிற மாதிரி. Consumable products such as ink cartridges may be capable of self-ordering replacement. இப்போ நம்மளோட கேட்ரேஜில் இங்கு தீர்ந்துருச்சு அப்படின்னா அதுவே ரீஃபில் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. when the current levels fall below a certain threshold. Have you ever wished you were better informed managing entertainment and home appliances by voice commands or by swapping the finger is a reality now? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஹாய் அலெக்ஸா இல்லைனா ஹாய் சிரின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறோம். ப்ளே திஸ் மியூசிக்ன்றோம், ஸ்விட்ச் ஆன் த லைட்ஸுன்றோம், வேறு என்னெல்லாம் சொல்கிறோம், க்ளீன் த ஃப்ளோரு, என்னென்னமோ வந்துருச்சுல்ல. அதெல்லாம் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நினச்சிருப்பாங்களா இப்படிலாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு? கிடையாது. ஆனால் இப்போ அது ரியாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்வாப் பண்ணாவே ஃபோனில் எல்லாமே மாறுது இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. ஸ்வாப்பிங் த ஃபிங்கர் இஸ் அ ரியாலிட்டி நவ். அதில் எல்லா சேஞ்சஸுமே இருக்குது அப்படின்னு. Getting bored by program you watch on TV, just tell your smart TV that you want to view your social feed instead. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் டிவி இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம், விஜய் டிவியோ ஏதோ சன் டிவி ஏதோன்னு பார்க்கும்போது போரிங்காக இருக்குது, இதுக்கு நான் என்னோடய இன்ஸ்டாகிராமே பார்ப்பனே அப்படின்னோடனே வாய்ஸ் கமெண்ட் சொன்னோடனே அது வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஸ்ட்ரக் இன் அ டிராஃபிக் ஜாம் அண்ட் ஜஸ்ட் let your kettle make some tea for you which you can sip piping hot.
இப்போ நம்ம வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோன்னா போகும்போது ரொம்ப டிராஃபிக் ஆகிடுது. சார் வீட்டில் இப்போது டீ யாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணிவிடுவாங்க, நான் ஆயில் மில் கிட்ட வந்துட்டேன், டீ போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வரும்போதே சார் வீட்டில் நம்ம நினச்ச உடனே அது போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வந்தபோது சூடாக குடிக்கலான்னு. your entire water and energy management can be taken care by automating all activities. இது எல்லாமே டெக்னாலஜி பண்ணிக்கும். Technology has not only made a normal person's life easier, but it is also a boon to citizen with special needs. ஸ்பெஷல் தேவை இருக்கவங்களுக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இந்தியா இஸ் ஹோம் டு, ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட். இதில் இருந்தால் கொஷின் கேட்பாங்க. India is a home to 2.7 crore people living with one or other kind of disability. According to 2011 census, எவ்வளோ % of Indians வந்து disabled-னா 2.21% of Indian population is disabled அப்படின்னு சொல்கிறாங்க. Unlike the developed world, India's disabled or deprived by attitudinal barriers as they continue to grapple with challenges of access, acceptance and inclusion. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற கண்ட்ரிஸ் இப்போ யூஎஸில் ஒருத்தவங்க டிசேபிள்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்சஸ் கொடுப்பாங்கப்பா. ரெஸ்ட் ரூமே அவங்களுக்கு டிசேபிள்டுக்குன்னு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஸ்டேர் கேஸு டிசேபிள்டுக்கு இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்கா? அப்போ வேறு மாதிரி தானே இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, அன்லைக் த டெவலப்டு வேர்ல்டு, இந்தியாஸ் டிசேபிள்டு வந்து டிப்ரைவ்டாக இருக்காங்க. கிராப்பில் அவங்களால ஃபைட் பண்ணி தான் வாங்க முடியுது. அப்புறம் அக்செப்டன்ஸ் கிடையாது, இன்க்ளூஷன் இல்லை. இதெல்லாம் வந்து இன்ட்ரோவில் கொடுக்குறாங்க. சரியா? இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு இதுதான். பாயிண்ட் நம்பர் 1 இது எழுதுங்க. வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? இப்போ தான் பார்த்தோம், கார் ஓட்டிகிட்டு வரும்போதே நம்மளுக்கு பைப்பிங் ஹாட்டாக காஃபியோ டீயோ வேணும். How many people, அதே மாதிரி நிறைய இருக்குது. How many people in India suffer from disability? யாரு? 2.7 crore, கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பேர் அலிஷா. ஓகேவா? அலிஷா இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் இன் பிரெயின். ஓகேவா? பிரெயினில் வர மசில்ஸ்லாம் என்னன்னா டைட்டனிங் ஆஃப் மசில்ஸ் நடக்குது. அது பேர் செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இருக்க டெஃபிஷியன்சி பேர் என்னென்னா செரிப்ரல் பால்சி. இவங்களோட ஓகே, இவங்களுக்கு ஏஜ் இல்லை. அலிஷா சேஸ், I would probably still have done it because I want everyone to know the difference technology has made in my life, but it would have been frustrating and difficult-ஆக இருந்திருக்கும் டெக்னாலஜி இல்லாமல் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இவங்களுக்கு என்ன இருக்குது? cerebral palsy. I have cerebral palsy and I can't physically type as fast as I think. இப்போ அவங்க எவ்வளோ சீக்கிரம் யோசிக்கிறாங்களோ அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களால டைப்போ டெக்ஸ்ட்டோ பண்ண முடியாது. பட் ரைட் நவ் தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். ஆனால் இப்போது அவங்க அதுதான் பண்ணுறாங்க. ஏன்னா வித் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஐ பெட் யூ ஆர் வண்டரிங் ஹவு ஐ எம் யூஸிங் அ பீஸ் ஆஃப் டெக்னாலஜி கால்டு டிராகன் டிக்டேட். டிராகன் டிக்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேச இப்போ வந்து சஞ்சய் இஸ் அ குட் பாய்னு சொல்கிறேன்னு வைங்களேன். சொல்ல சொல்ல அதை டிக்டேட் பண்ணால் அது அப்படியே லெட்டர்ஸாக வந்துடுது, வேர்ட்ஸாக. பாருங்கள், ஐ ஸ்பீக் அண்ட் த வேர்ட்ஸ் அப்பியர் ஆன் மை ஸ்க்ரீன் அண்ட் தென் ஐ கேன் பிரிண்ட் தெம் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிராகன் டிக்டேட் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதுதான் டிக்டேட்டுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் மேட் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் டு மீ. இட்ஸ் மேட் மீ அச்சீவ் திங்ஸ் ஐ ஒன்லி ட்ரெம்ட் ஆஃப். நான் கனவுல இதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு நான் கனவு கண்டதெல்லாம் நான் வந்து அதை வந்து இப்போ நடக்குது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க அலிஷா. இவங்களுக்கு என்ன டிசீஸ்ன்னு கேட்பாங்க, இவங்க என்ன யூஸ் பண்ணாங்க டெக்னாலஜின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு டூ யூ நோ பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் பிரசிடென்டான ஏபிஜே அப்துல் கலாம் was concerned about people with disability. So disabled-ஆ இருக்கவங்களே இவரை பார்க்குறாங்க. Along with his team developed lightweight prosthetics from space. So space age மெட்டீரியல்லேருந்து prosthetics செய்கிறாருப்பா. இதுதான் prosthetics, தெரியுதா? ஸோ அவங்களுக்கு வந்து டிசேபிள்டு, அவங்களுக்கு வந்து லைட் வெயிட் prosthetics வச்சு அப்துல் கலாம் நம்மளோட ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து பண்ணுறாரு. டு எனேபிள் டிசேபிள் சில்ட்ரன் டு வாக் ஈஸிலி. ஸோ இது கேட்பாங்க. I used to have a teacher
இப்போ இதை யார் சொல்கிறாங்கன்னா அலிஷா சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க passed away. And one day she said to me, you are going to do your maths GCSE. இந்த டெஃபினிஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஃபுல் ஃபார்ம். அவங்க மேக்ஸ் மிஸ் வந்து அதாவது அவங்க டீச்சர் சொல்கிறாங்களாம், நீ பாரு ஒரு நாள் நீ மேக்ஸில் GCSE வந்து பண்ணுவேன். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஐ செட் நோ. இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, நோ ஐ எம் நாட். டோன்ட் பி சில்லி, சும்மா சொல்லாதீங்க, நான் எப்படி வாங்க முடியும்னு இவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க டீச்சர் பாருங்க, நீ இதை வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. I didn't think I could do anything like that. Studying was so difficult because I had to rely on someone to type everything into a computer for me. படிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம், நான் எல்லாத்துக்குமே இன்னொருத்தவங்களை சார்ந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் சேஞ்ச் நவ். ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ். என் வாய்ஸ் வச்சே நான் டிக்டேட் பண்ண என்ன வருது, டெக்ஸ்டாக வருது, நான் ஏன் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Kim, who is an assistive technologist, so it's very important. கிம்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அட் மை ஸ்கூல். அவங்க ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ்ட் மீ டு ட்ராக் அண்ட் டிக்டேட். இப்போ இவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் ட்ராக் அண்ட் டிக்டேட். அதை இவங்களுக்கு யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட கிம் என்னது, யார் அவங்க, அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். இவங்க ஸ்கூலில் ட்ராக் அண்ட் டிக்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ட் இட் ஹாஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்டு டு மீ. சொன்ன உடனே உங்களுக்கு எப்போ தான் தெரியுது நிறைய விஷயங்கள். Kim showed me how to train it to understand my voice. It took a few hours. Kim வந்து சொல்லி தராங்க, நீ இந்த மாதிரி பேசினேன்னா அது இந்த மாதிரி டைப் ஆகும், இந்த வாய்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணணும், அந்த அளவு கிம் அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் வந்து சொல்லி தரார். Now I use it in class and at home as well. வீட்லயும் யூஸ் பண்ண, கிளாஸ்லயும். It has made me more independent and I am now able to study on my own. So now I am doing my maths GCSE. GCSE full form என்ன? Very good. General Certificate of Secondary Education. I know my teacher will be proud now. Proud of me அப்படின்னு சொல்றாங்க. I never thought I will be, ஆனால் ஒன்று பண்ண மாட்டோமா, 2 GCSE படிப்பாங்க. Able to do 1 GCSE in my life, but I am going to do 2. நான் ஒன்று பண்ணுவேனானே நான் நினைச்சு பார்க்கல, ஆனால் 2 பண்ணுறேன். And I feel like I want to push myself even further. Kim says technology can help me do that thing. It is opening up the world for young disabled people like me. 2 பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி யங் டிசேபிள்டுக்கெலாம் வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. There are many different types of technology that can help a young disabled person become independent. For example, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியே பேரலைஸ் ஆகிருக்கும். இப்போ அவங்க வந்து சிஸ்டமில் ஏதோ பார்க்கணும் அப்படின்னா வெறும் அவங்க ஐ கேஸ் ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணி நம்ம ஐ அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஐ கேஸ்லேயே அந்த லெட்டரை வந்து செலக்ட் பண்ண முடிகிற அளவுக்கு டெக்னாலஜியானது இருக்குது. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் someone has very limited movement, they can control, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் a computer screen with eye gaze. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. இப்போ ஒரு பேஜ் நான் வாசிச்சுட்டேன், நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோன்னா அந்த பியூப்பிளோட அந்த கேஸ் இப்படி கண்ண மூடி இல்லை நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்குது. they don't need to press a button, ஏதோ ப்ரெஸ் பண்ணணும் இல்லை தள்ளணும் அப்படின்லாம் கிடையாது. they don't need to press a button or anything. Just one person. Kim works with all 42 students. இது கூட important. Kim அந்த assistive technologist எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணாரு here at my school and helps us use technology in different ways அப்படின்றத சொல்கிறாங்க. Next. She is amazing. I don't know what we would do without her. We would lose out on so many opportunities. ஸோ கிம் வந்து ரொம்பவே அமேசிங்கான ஒருத்தவங்க. அவங்க இல்லைனா எங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. இட் ஹாஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு மீ. 21-year-old டேவிட். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து அலிஷா. இவங்களை பற்றி எழுதிக்கிறீங்களா? இப்போது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா டேவிட் பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது அலிஷா. இப்போ டேவிடோட வயசு என்னென்னா 21-year-old.
says technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. ஸோ அந்த டெக்னாலஜினால தான் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது, என்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது, என்னால் ஃப்ரீடமாக இருக்க முடியுது, விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம் அப்படின்றாங்க. ஹூ இஸ் கிம்? அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க? 42. ஹவு டஸ் கிம் ஹெல்ப் அலிஷா? சொல்லி கொடுத்தாங்க. டிராகன் டிக்டேட் என்ன சொல்லி கொடுத்தாங்க? வாய்ஸை ட்ரெயின் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ இந்த 42 ஞாபகம் வருது. லாஸ்ட்டாக ஒரு லெசன் பார்த்தோம்ல, லாஸ்ட் லெசன்ட்டு, அதில் அந்த டீச்சர் பேர் என்ன? போன வாரம் தானே இப்போ சொல்லி கொடுத்தேன். ஹேமல். கேமல், ஹேமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேமல் அவர் எவ்வளோ வருஷம் அந்த ஸ்கூலில் வேலை செஞ்சார்? 40 42? அது என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. வெரி குட், 40 years. 42 ஏன் சொன்னீங்க? இதில் இருக்கணும். சரி, ஸோ இவர் தான் வந்து டேவிட். ஓகேவா? ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் டேவிட் யூசஸ் அ லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா டிராகன் டிக்டேட். இங்கே வந்து கம்யூனிகேஷன் வேர்பலாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டேவிட் யூசஸ் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ், LCD. லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை யூஸ் பண்ணுறாரு யார்? நம்மளோட டேவிட். விச் ஹி கண்ட்ரோல்ஸ் வித் இஸ் ஐ மூமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா அவரோட ஐ மூமெண்ட்ஸ் வச்சே கண்ட்ரோல் பண்ணுறாரு. It has a Bluetooth adapter, so it lets him use his PC or Mac. இப்போ அவர் வந்து அவரோட சிஸ்டம் பிசியோ மேக்கோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ப்ளூடூத்தை வந்து அடாப்டரை வச்சிருக்காரு. பை சென்டிங் கமாண்ட்ஸ் த்ரூ த லிபரேட்டர் இட் ஹாஸ் அ கிரேட் ஃபீலிங். when I learned to use it, it took me a couple of weeks. ஒன்றுமே இல்லைப்பா, பிசி மேக்கெல்லாம் அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு அடாப்டர் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறாரு. சரியா? இந்த லிபரேட்டர் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் எடுத்துக்கிச்சு அதை பழகிறதுக்கு. ஓகேவா? கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். ஹீ ஹேஸ் அன் ACTIV controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and musical players. So இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹெட்ரெஸ்ட்னா என்னது? சாஞ்சிட்டு போல இந்த ஹெட்ரெஸ்ட்ல ஒரு பட்டன் இருக்கும். கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட். முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹி ஹாஸ் அன் ஆக்டிவ் கண்ட்ரோலர். அது எங்கே இருக்குன்னா ஆல்சோ இந்த ஹெட்ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் சேரில் ஒரு ஆக்டிவ் கண்ட்ரோலர் இருக்குது. விச் மீன்ஸ் he can control his TV. ஸோ அந்த ஹெட்ரெஸ்ட்டை வச்சு தான் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக்கல் பிளேயர்ஸ்லாம். டேவிட் இவருக்கு என்ன பாருங்க, வாஸ் born with atheroid cerebral palsy. அவங்களுக்கு cerebral palsy, இவங்களுக்கு வந்து atheroid cerebral palsy and attends a specialist school. இவங்க போகிறது வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனான ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜ். he has been using a high tech communication ever since. இவர் எப்பத்துலேருந்து இந்த மாதிரி பெரிய ஹைடெக்கான கம்யூனிகேஷன்லாம் எப்பத்துலேருந்து யூஸ் பண்ணுறாருன்னா 8 years. இதுவும் ஒரு கொஷின் பாங்க. 8 வயசுலேருந்து இந்த மாதிரி ஹைடெக்கான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் AAC. எதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆர்குமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி எவர் சின்ஸ். அப்போது AAC ஞாபகம் வச்சுக்கணும், GCSE வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்குமெண்டேட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device, running a page-based system, which took lots of navigation and required a lot of effort combined with switching. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் தேவைப்படுது, நேவிகேஷன் தேவைப்படுது. ஆனால் டேவிட் ஃபஸ்ட்டு AAC யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் அவருக்கு தோணுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது அவருக்கு பழகிடுச்சுன்னு சொல்கிறார். When David first started out with AAC, he used a head switch to access his AAC device, running a page-based system, which took a lot of navigation and required a lot of effort combined with switching. AAC. அதுக்கப்புறமா அவர் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா he now uses a echo 2 and echo point. ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, echo 2 and echo point. ECO2 ECO point making his selections with a foot switch. இப்போ ஒரு விஷயம், இப்போ நம்ம போயிட்டு மை கம்ப்யூட்டரில்
லோக்கல் டிஸ்க் டி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு, செலக்ட் பண்ணுறதுக்கு அதையே பார்த்துட்டு இருக்காரு. ஐ கேஸ் வச்சாலே செலக்ட் ஆகிடும்னு படித்தோம்ல, அதை பார்த்துட்டு காலில் லைட்டாக ஒரு டேப் பண்ணுறாரு. அதான் இங்கே சொல்லுவாங்க ஃபுட் ஸ்விட்ச். ஒன்ஸ் ஹி ஹஸ் ஃபிக்ஸ்ட் ஹிஸ் கேஸ், அதை பார்த்து அப்படியே கேஸ் ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒரு டேப் பண்ண உடனே அது செலக்ட் ஆகிடுதான். இதெல்லாம் டெக்னாலஜி. He has a smaller communication aid. It has been mounted on his walker. ஸோ அவருக்கு ரைட் சைடு அந்த வாக்கரில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் எய்டுமே அங்கே இருக்குன்னு பார்த்தோம். இதில் என்னெல்லாம் பார்த்தோம், ஏஏசி ஒன்று பார்த்தோம், எக்கோ 2 எக்கோ பாயிண்ட்னு ஒன்று பார்த்தோம். சரியா? இட் இஸ் எசென்ஷியல் தட் மச் ஆஃப் his spare time is spent in performing arts. ஸோ இவருக்கு ஆர்ட்ஸில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறமா இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுன்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா, ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், பாக்கியா, ஹாக்கி அண்டு பேஸ்பால். இதில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆமாம், பேஸ்பாலு ஹாக்கி தெரியும். பாக்கியான்றது மெயினாக பாஷியா ஒரு பாக்கியா யார் விளையாடுவாங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் வந்து விளையாடுறது தான் இந்த பாக்கியா. He is a sports leader and uses his Echo to link to an interactive whiteboard to teach PE lessons, physical education lessons வந்து சொல்லி தரார் இவர் கூட. இதான்ப்பா அவர் வச்சிருக்கிறது எக்கோ 2 எக்கோ பாயிண்ட். டேவிட் ஹேஸ், இங்கே பாருங்க எவ்வளோ ஐகான்ஸ்ன்றாங்க, இது கூட கொஸ்டினாக கேட்கலாம். டேவிட் ஹேஸ் 144 icons on the screen that uses with echo point eye gaze. When David first tried this access method, his response was, I like it. இதை ஃபர்ஸ்ட் அவர் ட்ரை பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, இது சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு. I like it, it makes me faster, when can I have one. இது நல்லா இருக்கே, நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நான் இப்போ இது மாதிரி ஒன்று வச்சுப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. Now David uses his echo 2 and echo point to access the curriculum. அவர் படிக்க study for his GCSE, order food and communicate while he is in restaurants and argue with his brothers. அந்த எக்கோ 2 எக்கோ பாயிண்ட் வந்த பிறகு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க, படிக்கிறாரு, ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகும்போது அங்கே பேசுகிறாரு, அவங்களோட பிரதர் கூட ஆர்கியூ கூட பண்ணுறாராம். ஸோ இவ்வளவும் அவர் கொடுத்தது எது, டெக்னாலஜி. யூ நேம் இட், டேவிட் கேன் கம்யூனிகேட் இட். டேவிடால் கம்யூனிகேட் பண்ண, ஆனால் அவருக்கு வந்து கம்யூனிகேஷனே வராது, வேர்பல் கம்யூனிகேஷனே. ஆனால் இப்போ என்ன சொன்னாலும் அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியும். டேவிட் வில் நவ் யூஸ் is echo 2 point to speak in complete sentence with correct syntax. இப்போ அவருக்கு வந்து அந்த verbal communication யூஸ் பண்றாரு, நம்ம ஒரே ஒரு தப்பு கூட இல்லாம கரெக்டா அவரால் பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. Speak in complete sentence with correct syntax. It has increased the number of words uses meaningfully and comment socially using the language of his peers, thereby becoming confident and competent communicator. ஸோ இவர் கடைசி பியர்னா என்னப்பா, பியர்ஸ்னா பியர் குரூப்புன்றோம்ல, அப்படின்னா என்ன, அவங்க கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவரால் சோஷியலாக பேச முடியுது, சோஷியலாக அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியுன்றது தான் பியர்ஸ். தேர் பிகமிங் கான்ஃபிடென்ட் அண்ட் கம்ப்ளீட்டிங் ஒரு கம்யூனிகேட்டராக மாறுறார். டேவிட் ஹாஸ் ரீசென்ட்லி பீன் ஒர்க்கிங் ஆன் இடியம்ஸ். அவர் தான் எல்லாமே எழுதுறாருல, படிக்கிறாருல, அவருக்கு வந்து இடியம்ஸ்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது இடியம்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ இடியம்ஸ்னா என்ன உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இடியம்ஸ்னா என்ன, அதாவது ஒரு இருங்கப்பா ஈஸிப்பா, a piece of cake அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸ்ல வெறுமே அதோட லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு கேக் இருக்குது, அது ஒரு பீஸு, அப்படி தானே லிட்ரலாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதை எடுத்துக்காம அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டேஜில் ஒரு மீனிங் இருக்குதுன்னு சொன்னேன். பின்புலமாக இருக்க மீனிங் என்னது, பீஸ் ஆஃப், இதுவா இங்கிலீஷா, அது எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக்குன்னு நீங்கள் சொல்வீங்கல்ல, அப்படின்னா என்னது, ஈஸி டாஸ்க், அதுதான் வந்து இடியம்ஸ். இப்போது இவரும் இந்த இடியம்ஸ் தான் கற்றுக்கிட்டு இருக்காராம். வித் இஸ் எஸ்எல்டின்னு சொல்கிறாங்க. எஸ்எல்டி அப்படின்னா வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா, ஸ்பீச் லாங்குவேஜ் இஸ் லேட்டஸ்ட் பீயிங் மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் ஹர் பிளேட். இது ஒரு இடியம். என்ன இடியம், மம், இவர் ஃப்ரேம் பண்ணுறாரு, மம் ஹேஸ் காட்
lot on her plate அப்படின்னா என்ன? இது இடியம்பா. அதோட லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிட்டோன்னா என்ன? அது அம்மா தட்டில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதோட பேக் ஸ்டோரி என்னது? பின்புலமாக இருக்க மீனிங் கெஸ் பண்ணுங்க, ஈஸி தான். அப்படி இல்லை, இப்போ அம்மா கிட்ட மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் அ பிளேட்னா ஆல்ரெடி மம்மிக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, அவங்கக்கிட்ட நிறைய இருக்கே, நம்ம இன்னும் இது வேற எதுக்கு போய் சொல்லணும். மம் ஹேஸ் காட் அ லாட் ஆன் அர் பிளேட்னா அப்படி மீனிங். அவங்க தட்டில் நிறைய இருக்கிறது இல்லை, அவங்களோட லைஃப்லேயே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இது இவர் ஃப்ரேம் பண்ணுறார். டேவிட் இஸ் ஆல்சோ அன் அட்வொகேட் to other students who uses AAC and shows them how easy it is to communicate using the AC method. He controls his PlayStation. So இவர் மற்றவங்களுக்குலாம் யார் யாரெல்லாம் AAC யூஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டலாம் சொல்கிறார், இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switches and uses the echo point eye gaze system to communicate. இவ்வளோ நேரம் பார்த்தது தான். Access the computer to check on how the Chelsea football team is doing and send and receive text messages. So இந்த football team எதுன்னு கேட்பாங்க, Chelsea football team பார்க்குறாரு. அப்புறம் send and receive messages தான் பார்க்குறாரு. When he is at home, he also plays பாட்டும் கேட்குறாரு MP3 on his Echo 2 from morning till night வரையும் MP3 ஓடுது. David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of remix drama group. ரொம்பவே முக்கியம். இவர் எந்த இடத்துக்கு போறாரு? travel, selected to travel எங்கன்னா Brazil to work with the Olympic opening ceremony team, a part of remix drama group. சரியா? இதுதான் வந்து about David. எழுதுறீங்களா? இதுவரையும் முடிச்சிட்டோமா? இது லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க, அவ்வளோதான்ப்பா. இப்போ லாஸ்ட்டாக வந்து இது புக்லேயே இருக்கும், உங்களோட புக்கில் இம்பார்ட்டண்ட் டூ யூ டோன்ட் கொடுத்துருப்பாங்க. லீச்சல் ஷூஸ். இது ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்கல, ஒரு டெஸ்ட்டில் நான் பார்த்தேன், மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க. லீச்சல் ஷூஸ்ன்னு ஒன்று இருக்குது, அப்புறமா ப்ளீ வாட்ச்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இன்ஜஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஐஜஸ்டா என்னென்னு பார்க்குறேன். ஓகே, லீச்சல் ஷூஸ் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா கிறிஸ்பியன் லாரன்ஸ். லாரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷூஸ்னாலே லாரன்ஸு. ஓகேவா? கிறிஸ்பியன் லாரன்ஸ். லீச்சல் ஷூஸ். த ஜிபிஎஸ் ஆர் ப்ளூடூத் எனேபிள் ஷூஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளூடூத்தோ ஜிபிஎஸ் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டிசேபிள் நேவிகேட் ஸ்ட்ரீட். இப்போது இந்த ப்ளூடூத்தில் வந்து நான் இங்கேருந்து தந்தை பெரியார் சாலை வரையும் போகணும் அப்படின்னா இது வந்து வைப்ரேட் பண்ணும். வைப்ரேட் பண்ணும்போது இந்த டைரக்ஷனில் போவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மேப் சாஃப்ட்வேர் ஆன் ஸ்மார்ட் ஃபோன். த ஆப் ஆல்சோ ரெக்கார்ட்ஸ் ரூட் அண்ட் கவுண்ட் ஸ்டெப்ஸ். அது ரூட்டும் ரெக்கார்ட் பண்ணுது, ஸ்டெப்ஸையும் கவுண்ட் பண்ணுது. என்னது? லீச்சல் ஷூஸ். யாருது? கிறிஸ்பியன் லாரன்ஸ். நெக்ஸ்ட் ப்ளீ வாட்ச். ப்ளீ வாட்ச்ன்றது என்னன்னா, இங்கே பாருங்க, டெஃப்புக்குப்பா, காது கேட்காதவங்களுக்கு யார் கண்டுபிடிக்காங்க? டிசைனர்ஸ் வந்து நிரூப் கிர்லோஸ்கர் அண்ட் ஜான்வி ஜோஷி ஆஃப் மும்பைலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் இயரிங் இம்பேர்டு, டெஃபுக்கு இயரிங் இம்பேர்டு கன்வெர்ட் சவுண்ட் வேவ்ஸ் இன்டு வைப்ரேஷன்ஸ். இப்போது டெஃப் கான்ட் ஹியர், அவங்களுக்கு வந்து அப்போது சவுண்ட் வேவ்ஸ் வருதுன்னா இந்த வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும், அப்போது யாரோ பேசுகிறாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் கலர் கோட்ஸ் டு ஆல்டர் யூசர்ஸ் டு எமர்ஜென்சி சவுண்டு. ஏதோ எமர்ஜென்சி சவுண்ட் வருதுன்னா அப்போ வைப்ரேட் ஆகிறது வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ரிங்கிங் டோர் பெல்ஸ். இப்போ யாருன்னா டோர் பெல்ஸை ரிங் பண்ணாலுமே அங்கே வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலர் கோட்ஸ் வச்சு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பாங்க. இட் ஈவன் ஹெல்ப்ஸ் தெம் feel the rhythm of music. Music oda rhythm kuda avangala feel panna mudiyum. Next, I Just by Anil Prabhakar, IITM. Okay va? Professor and co-founder of Enability Technologies. This wearable device tracks gestures of speech impaired. So இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கெஸ்டர்ஸ் படி ஸ்பீச் இம்பேர்டுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறபடி பண்ணியிருக்காங்க. யாருன்னா அனில் பிரபாகர். And speaks for them. I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family, you can talk or even see relatives who live far away. நம்ம எல்லாம் பண்றோமா? Well,
Kim has shown me that technology can do even more for young disabled people like me. It can help us make friends, communicate and control our environment, like turning the lights on and out. It can help us study, get qualifications and find opportunities for work. It can make us confident and independent. இப்போ இவர் யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இவர் என்ன சொல்றாங்கன்னா, world renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments. இவரோட physical impairments தாண்டி இவர் வந்து என்ன ஆயிருக்காரு, flourish ஆகி successful ஆயிருக்காருல, அதுதான். So we can now look forward to more inclusive way of learning instead of the cloistered existence that most differently able learners had to face in the past. அதாவது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசேபிள்டாக அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நிறைய உங்களுக்கு டைவர்ஸாக இருக்குது. நியூவர் டெக்னாலஜி அலவுஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு லேர்னர்ஸ் டு லேர்ன் வித் தேர் peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. This is indeed the new era of learning, truly learning for all. இதுதான் வந்து எல்லாருக்குமே learning for all, நோ எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, இதுதான் வந்து டெக் ப்ளூமர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ். எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால். 2 பேர் தான் பார்த்தோம், அலிஷா அண்ட் டேவிட் பற்றி பார்த்தோம். டேவிட்க்கு என்ன வயசு? 21 years old. கிளாசரி, கிராப்பிள் அப்படின்னு என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாலே இதான் படித்தோம். கிராப்பிள்னா டு ஃபைட் எஸ்பெஷலி இன் ஆர்டர் டு வின் சம்திங். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. டு ஃபைட்டு எஸ்பெஷலி ஆர்டர் டு வின் சம்திங். இன்க்ளூஷன்னா தெரியும், நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறது, த ஆக்ட் ஆஃப் இன்க்ளூடிங் சம் ஒன் ஆர் சம்திங். செரிப்ரல் பால்சின்றது என்னன்னா, பர்மனன்ட் டைட்டனிங் ஆஃப் த மசில்ஸ் காஸ்ட் பை டேமேஜ் டு த பிரெயின், அதுதான் செரிப்ரல் பால்சி. டிராகன் டிக்டேட்னா என்ன? டிக்டேட், ஸ்பீச் தட் கன்வெர்ட்ஸ் இட் டு டெக்ஸ்ட், a software which recognizes speech and converts it to text. Assistive technologist na a person who assists with technology gadgets to overcome disability. அதாவது இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குன்ட்டு சொல்கிறவங்க தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட்ன்றாங்க. a person who assists with technological gadgets to overcome disability. gaze na என்ன? stare, அப்படியே பார்க்குறது, stare at something for a long time, அதான் gaze. liberator communication device, இது பார்த்தோமா LCDன்னு சொல்லிட்டு, ஸ்பெஷல் டிவைஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் ஐ மூமெண்ட்ஸ். ஐ மூமெண்ட்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது தான் லிபரேட்டர் கம்யூனிகேட்டிவ் டிவைஸ். கிளாய்ஸ்டர்னா என்க்ளோஸ்டு பை, ஒரு மாதிரி கிளாய்ஸ்டராக இருக்கிறது, என்க்ளோஸ்டு பை. கொலாபரேட்டிவ் ப்ராசஸ்னா ப்ரொடியூஸ்டு பை ஆர் இன்வால்விங் 2 or more parties working together. தெரியும் இப்போ கொலாபரேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க, ரெண்டு கம்பெனி சேர்ந்து பண்ணுறது, அதுதான் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். இதுதான் வந்து கிளாசரி. இப்போ நீங்கள் எடுத்தீங்கல்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக, அதை லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரியா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சரி, இதோட இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு கிராமருக்கு டெஸ்ட் எழுதிட்டு வரணும் நெக்ஸ்ட் கிளாஸில். இப்போ நான் கொடுத்துருவேன். அது எவ்வளோ கொஷின்ஸ்னால் ஒரு 70 கொஷின்ஸ் கிட்டே இருக்கும்.